நடக்கும் தெரியுமில்ல. ஏன்னா கல்யாண வீட்டில் உட்காந்து பல பேர் பேசி கலவரத்தை உண்டு பண்ணி விட்டுறான். கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. பொண்ணு கொஞ்சம் முத்துன வயசு மாதிரி தெரியுதே. பொண்ணு கொஞ்சம் வயசு கூட இருக்குமோ சத்து அடிச்சான். இது 60வது கல்யாணம். பொண்ணுக்கு 85 வயசுடா. முத்துன வயசு மாதிரி தெரியுதான். அதே பாவம் நடிங்கிட்ட உட்காந்துக்கு 4 மணி நேரமா 5 மணி நேரம் தான் அது ஆயிடுச்சே. எப்படி வசனம் பேசியிருக்கான் பாரு. இந்த பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. மருமையை எப்படி வச்சு நடத்துறாரு. பார்த்தா பொண்ணை சேட்டு கடையில் அடை வச்சிருக்காங்க. நகையை வைப்பான். அவன் பொண்ணவே வச்சிருக்கான். என்னன்னா அவர் சொன்னாரான் கல்யாணம் பண்ணுறப்ப என் பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்ற புண்டாரான். அவன் அடகு வச்சு காப்பாற்றிருக்கான். அதனால நம்ம இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியிருக்கு. லேசன்னு குபீர்னு பரட்டி விட்டு போயிருது. டாக்டர்கிட்ட போகல டாக்டர் இப்படி எழுதியிருக்காரு. மருந்துச்சிட்டு பார்த்தோன்னே மயக்கப்பட்டு விழுட்டான். என்ன சாவுக்கு முன் சாவுக்கு பின் எழுதியிருக்காரு. என்னங்க அவசரப்படமா சாப்பாடுக்கு முன் சாப்பாடுக்கு பின் அவர் எழுதுனது. இவன் படித்து மயக்கப்பட்டு வந்தால் என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தன் போயிட்டு எல்லா மெடிக்கலையும் கொடுத்துட்டு கொண்டு வந்திருக்கான். என்ன டாக்டர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரூபா அந்த மேலே எழுதிருக்கீங்க. அதுக்கு தாங்க 1500 வாங்கினாங்க.